ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். மனுஷனோட வாழ்க்கை ஸ்திரத்தன்மை இல்லாதது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். மரணம் எப்போ வேணாலும் நம்மளை தொட்டு முத்தமிடலாம்ங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதுதான் மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பட் அதே டயத்தில் ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, we never know how much time we left. அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு இன்னும் எவ்வளவு மணித்துளிகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு மிஸ்ட்ரி தான் மனுஷனோட வாழ்க்கையை அவ்வளவு சுவாரஸ்யமாக்குது. இதை நம்ம பல வழக்குல இருந்து உணர்ந்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வழக்கும் இதை திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்த போது. இந்த வழக்கு நம்ம இந்தியாவில் இருக்க பீகார்ல நடந்தது. ஜஸ்ட் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்தது. இந்த வழக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பீகார்ல இருக்கிற அராரியா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நார்பத் கஞ்சுங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு பெண்மணி டீ கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கணவரும் அந்த பெண்மணியும் சேர்ந்து அந்த டீ கடையை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கணவர் காலையில 9 மணிக்கு அந்த டீ கடைக்கு தேவையான மளிகை பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போவாரு. அந்த டயத்துல அவங்க மனைவி தான் அந்த டீ கடையை வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இந்த பெண்மணி வழக்கம் போல டீ கடையை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ள டீ போட்டுட்டு இருக்காங்க ஒரு பாத்திரத்துல. ஸோ கடைக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள அவங்க ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அங்க டீ பாத்திரத்தை ரெடி பண்றதுக்காக உள்ள போகும்போது ஒரு காலையில ஒரு 9:30 மணி இருக்கும். திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது வெளியில. கொஞ்ச நேரத்துல ஒரு அலறல் சத்தம் கேட்குது. உடனே அந்த பெண்மணி இப்படி ஓடி வந்து பாக்குறாங்க. அவங்க டீ கடைக்கு வாசல்ல ஒரு பெண்மணி ஸ்கூட்டர் இப்படி கீழே விழுந்து கிடக்கு. பக்கத்துல இப்படி விழுந்து கிடக்காங்க. இந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, திடீர்னு ஒரு சத்தம் வந்தது, ஒரு குண்டு வெடிச்ச மாதிரி சத்தம் வந்தது, ஒரு அலறல் சத்தம் வந்தது, ஒரு பெண்மணி கீழே கிடக்காங்களேன்னு சொல்லி இது ஒரு ஆக்சிடென்ட் பக்கத்துல போய் பார்த்தா அந்த பெண்மணியோட கழுத்து பகுதியிலிருந்து கடுமையான ரத்தப்போக்கு ஏற்படுது. அந்த பெண்மணி ஆல்மோஸ்ட் சுயநினைவு இல்லாம இருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே அந்த ஏரியால நிறைய கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த பெண்மணியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஸோ பார்த்தவொடனே என்ன தெரியுதுன்னா, அந்த பெண்மணியை யாரோ கழுத்து பகுதியில துப்பாக்கியால சுட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, பீகார் மாதிரி ஒரு ஊர்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல துப்பாக்கியால சுடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் காலையில 9 மணிக்கு இப்படி ஸ்கூட்டர்ல போன பொண்ணை துப்பாக்கியால சுட்டது வந்து அந்த ஏரியா மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு பதட்ட உணர்வை உண்டு பண்ண ஆரம்பிக்குது. இப்போ அந்த பெண்மணி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த பெண்மணி மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்றாங்க. இப்போ உடனே இதை பத்தி தகவல் கொடுக்கப்படுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீம் இருக்காங்க. ஒரு டீம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, இன்னொரு டீம் வந்து கிரைம் சீனை செக்யூர் பண்றாங்க. பிகாஸ் கிரைம் சீன்ல கிடைக்கிற ஒவ்வொரு தடயங்கள் தான் இவங்களை உண்மையிலேயே யார் சுட்டு கொலை பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேருதவியா இருக்கும். இப்போ போலீஸ் கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஷெல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே தெரியும், துப்பாக்கியால சுடும்போது அந்த துப்பாக்கிக்கு வெளிப்புறமா இருக்கிற அந்த குண்டுகளுக்கு வெளிப்புறமா இருக்கிற ஷெல் கேஸ் வந்து வெளியில வரும். அந்த ஷெல் கேஸை ஒரு தடயமா எடுத்து வச்சா இது எந்த துப்பாக்கி குண்டுல இருந்து வந்ததுன்னு தெரியும், அந்த துப்பாக்கி குண்டு எந்த துப்பாக்கில இருந்து வந்ததுன்னு தெரியும். சோ ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அந்த சஸ்பெக்ட் கிட்ட இருந்த துப்பாக்கியால தான் இந்த கொலை நடந்தது அப்படிங்கறத நிரூபிக்க முடியும். சோ கிரைம் சீன்ல கிடைச்ச இந்த ஷெல் கேஸ் வந்து ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இப்போ பட்ட பகல்ல, அதுவும் காலையில 9 மணிக்கு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்த பெண்மணியை யாராவது சுட்டாங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்கல்ல, யாராவது ஒருத்தராவது அவனை பார்த்திருப்பாங்கல்ல. அப்போ இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த ஏரியால இந்த பொதுமக்களை விசாரணை பண்ணும்போது ஒரே ஒரு விவசாயி மட்டும் வந்து வாலண்டியரா போலீஸ் கிட்ட சொல்றாரு, சார் காலையில 9 மணி இருக்கு சார், நான் பக்கத்துல தான் நடந்து வந்துட்டு இருந்தேன், இந்த பெண்மணி ஸ்கூட்டர்ல போனாங்க, ஒரு 2 பேர் இவங்களை பின்தொடர்ந்தே வந்தாங்க சார், பக்கத்துல வந்து நின்னாங்க, ஏதோ பேசினாங்க, அந்த பெண்மணி இப்படி ஹெல்மெட்டை கலட்டினாங்க, அதுக்குள்ளே டக்குன்னு இங்க கழுத்திலே சுட்டுட்டு 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான ஐ விட்னஸ் ஒரு தடயத்தை பதிவு பண்றாரு. ஸோ இதுதான் இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. ஒரு பெண்மணி ஸ்கூட்டர்ல போறாங்க, 2 பேர் வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, இவங்களை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி யாருங்கிறது தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி விசாரணை பண்ணும்போது அவங்க பேரு சிவானி வர்மான்னு தெரிய வருது. இவங்க பேசிக்காவே உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. பீகாருக்கு வேலை நிமித்தமா வந்திருக்காங்க. இவங்க ஒரு மிடில் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தியான நம்ம பேக்ரவுண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். சிவானியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட பிறந்தவங்க 4 சகோதரிகள். இவங்களை சேர்த்து மொத்தம் 5 பேர். அவங்க அப்பா ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு உத்தரப்பிரதேசத்துல. தன்னோட 5 பெண்களுக்கும் ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாத்துக்கும் கல்வியை கொடுத்துட்டு வர்றாரு. அதுல இவங்களோட ஃபர்ஸ்ட் 3 பொண்ணுகளும் வந்து
டீச்சருக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடுறாங்க. 3 பேருக்கும் ஒரே டைத்துல போஸ்டிங் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சகோதரிகளுக்கும் வேற வேற ஸ்டேட்ல கிடைக்குது. இந்த சிவானி வர்மாக்கு மட்டும் பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு மிடில் ஸ்கூல்ல டீச்சரா போஸ்டிங் கிடைக்குது. ஸோ 2023 வருஷம் இவங்க பீகாருக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. ஸோ சுட்டு கொலை செய்யப்படுற வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பீகார் ஸ்டேட்ல டீச்சரா வேலை பார்த்திருக்காங்க. கொலை அப்படிங்கிறது கிரைமிலேயே உச்சக்கட்ட கிரைம். பட் அந்த கொலையை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. கத்தியால குத்துறாங்களா, இல்ல கழுத்தை நெரிச்சு கொள்றாங்களா, அதுவும் துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்படுறதுங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம். அது நார்மலா எல்லார் கையிலும் துப்பாக்கி கிடைக்காது. அதுவும் ஒரு நார்மலா மிடில் ஸ்கூல்ல வேலை பார்க்கிற டீச்சரை துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு மக்கள் கிட்ட ஒரு பதட்ட உணர்வை ஏற்படுத்துது. அதே டயத்துல போலீஸுக்கும் ஒரு அழுத்தம் வருது. சாதாரண ஒரு மனுஷனால துப்பாக்கி கையில எப்படி கிடைக்கும், அதை வச்சு டீச்சரை எப்படி கொலை பண்ணிருப்பான், இது உண்மையிலே எவ்வளவு ஆபத்தானவங்க, அந்த கொலைகாரங்களை பிடிக்கலன்னா இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடக்குன்னு போலீஸும் அந்த கொலைகாரங்களை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்காவான மிடில் கிளாஸ்ல பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து இங்க டீச்சர் வேலைக்கு வந்த இந்த சிவானி வர்மாங்கிற டீச்சரை சுட்டு கொலை பண்ண அந்த நபர்கள் யாரு, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, எதுக்காகப்பா ஒரு டீச்சரை இப்படி சுட்டு கொலை பண்ணாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச பீகார்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்விஸ்டட் ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி இந்த டீச்சருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டோம். கூடிய விரைவில் 1 மில்லியன் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுவோம். அதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பா தேவை. மேலும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்ல சேஃபா வீட்டில் பொங்கல் கரும்புலாம் சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. அதே டயத்தில் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு. என்னோட வாய்ஸ் நல்லா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். கிட்டத்தட்ட 10 days ஆச்சு, ஃபீவர் குறையவே இல்லை. நேற்று டாக்டர்கிட்ட போயிட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நார்மலாக இருக்குது. சம் ஃப்ளூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஒரு 1 வீக் ஃபுல் ரெஸ்ட்டாக வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு. பட் அப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை, டாக்டர் ஓரமாக உட்காந்து ஒரு வீடியோ பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நிறைய வியூவர் சொல்கிறாங்க உங்கள் வீடியோக்கு அடிக்ட் ஆகிட்டோம். பட் எனக்கே ஒரு அடிக்ஷனாக இருக்குது. வீடியோ பண்ணாமல் இருந்தால் கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, என்னோட ஹெல்த் இப்போ மச் பெட்டர், அதனால தான் நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ சிவானி வர்மாங்கிற அந்த பெண்ணை பற்றியான பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அவங்க 2 வருஷம் பீகாரில் வேலை பார்க்கும்போது அவங்களோட அன்றாட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க ஸ்கூல் இருக்குது ஹன்காலிங்கிற ஒரு ஏரியாவில். பட் இவங்களோட வீடு இருக்கிறது வந்து 4 கஞ்சுங்கிற இன்னொரு ஏரியாவில். ஸோ அங்கேருந்து இந்த ஹன்காலிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் இவங்க ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூட்டரில் தான் டெய்லி ஸ்கூலுக்கு போவாங்க, திரும்ப ஸ்கூலுக்கு வருவாங்க. ஜென்ரலாக அந்த மாதிரி டெய்லி ரொட்டீனாக ஒருத்தவங்க வீட்டிலேருந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக ஹியூமனோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னா, ஒரே மாதிரி பாதையை தான் தேர்ந்தெடுத்து போவோம். அனாவசியமாக டெய்லி ஒவ்வொரு ரூட்லாம் சேஞ்ச் பண்ணி வர மாட்டோம். ஸோ கடந்த 2 வருஷமாக இவங்களோட ஆக்டிவிட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. காலையில் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவாங்க, ஒரு ஸ்ட்ரீட் வழியாக போவாங்க, கரெக்டாக ஸ்கூலுக்கு 9:30 போவாங்க, சாயங்காலம் வேலை முடிஞ்சு ஒரு 4:30-5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி தான் இவங்களோட அன்றாட வாழ்க்கை இருந்துட்டு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீச்சர் பட்டப்பகலில் சுட்டு கொலை செய்யப்பட்டது, துப்பாக்கியால் சுடப்பட்டதுனால இந்த வழக்கை தீர்க்க வேண்டிய அழுத்தம் இருந்ததுனால இந்த வழக்கை தீர்க்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் செய்யப்படுது. அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஃபார்மர் சொல்லியிருந்தாரு, ஒரு 2 பேர் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அவங்க இவங்களை துப்பாக்கியால் சுட்டு நான் போனதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க ஒரு யமஹா பைக் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தடயத்தை சொல்றாரு. அப்போ போலீஸ் என்னதான் இந்த ஏரியால சிசிடிவி காட்சிகள் இல்லாம இருந்தா கூட இந்த ஏரியா கிரைம் சீன் அக்சஸ் பண்றதுக்கு 4 விதமான வழியில ஏதாவது ஒரு ரூட்ல இருந்து அவங்க வந்திருக்கலாம், இல்ல இவங்களை சுட்டுட்டு அவங்க எந்த வழியா தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படிங்கறத வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதனால இவர் சொன்ன இந்த தகவலை வச்சு போலீஸ் நாலாபுறமும் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்துல பேரலா கொலை செய்யப்பட்ட சிவானி சர்மாவோட குடும்ப உறவுகளுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவங்களும் தன்னோட சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசில இருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கொலைகாரங்களை சிசிடிவி வச்சு ட்ராக் பண்ணிட்டு இருக்க பேரலா இந்த நேரத்தில் சிவானி வர்மாக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு நெடுநாளா யாராவது தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வேலை பார்க்குற ஸ்கூல்ல கேட்கும்போது ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சார் இங்க ரஞ்சித் குமார்ங்கிற ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஏற்கனவே திருமணமாச்சு, பட் அவருக்கு வந்து இந்த சிவானி வர்மா மேல ஒரு கண்ணு இருக்கு சார், அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க சொல்லி நெடுநாளா டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாரு. இவர் ஒவ்வொரு டைமும் ப்ரொபோஸ் பண்ணும்போது சிவானி வர்மா அதை டினை பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால அந்த டீச்சர் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி கூட வேலை பார்க்குற டீச்சர் சொல்றாங்க.
இப்ப கொலை செய்யப்பட்ட ஷிவானி வர்மாவோட சகோதரியும் இதே சொல்றாங்க. சார், என்னோட சிஸ்டர் பல டைம் என்கிட்ட சொல்லி புலம்பிருக்கா, இந்த மாதிரி ரஞ்சித் குமார் ஒருத்தன் வேலை பார்க்குறான், பயங்கரமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான், டெய்லி டார்ச்சர் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கணும், அவனுக்கு ஏற்கனவே திருமணம் வேற ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சகோதரியும் சொன்னதுனால இப்போ அவங்க கூட பிறந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. என்னோட சகோதரியோட மரணத்தில் இவன் தான் கொலைகாரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கூட வேலை பார்க்குற ரஞ்சித் குமார் அப்படிங்கிற அந்த டீச்சரையே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பட் இந்த கொலை நடந்தப்போ அவர் ஏற்கனவே ஸ்கூலில் தான் இருந்தார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அப்போ அவர் வந்து ஒரு ஹெல்மெட் போட்டு இந்த மாதிரி பைக்கில் வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இப்படி இருக்கலாம்ல, அவர் ஒரு 2 ஹிட்மேனை அரேஞ்ச் பண்ணி இந்த டீச்சரை ஏன் கொலை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ரஞ்சித் குமார்ங்கிற டீச்சரும் இப்போ வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்காரு. பட் மீன் டைம் இந்த சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லாக போலீஸ் செக் பண்ணுறாங்க. மொத்தம் 500க்கும் மேற்பட்ட ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக வந்து இந்த கொலைகாரங்க இந்த டீச்சரை சுட்டு கொலை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒரு இன்டர்செக்ஷனில் போயிருக்காங்க. அந்த இன்டர்செக்ஷனில் இருக்க ஒரு கேமராவில் பதிவாயிருக்கு. முதல் டைம் அவங்களோட காட்சிகள் பதிவாயிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த 2 பேரோட ஃபேஸ் வந்து கிளியராக இல்லாமல் இருந்தால் கூட அந்த பைக்கை பற்றியான ஒரு ஐடியா கிடைக்குது, இது என்ன கலரு என்ன டைப்புன்னு. ஸோ அந்த கேமரா குவாலிட்டி சரியில்லை. அப்போது இந்த பசங்க இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து எந்த வழியாக தப்பிச்சு போனாங்களோ வழிநெடுகா இருக்க எல்லா கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கேமராவில் இந்த பைக்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கிளியராக பதிவாயிருக்கு. இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து அது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் செக் பண்றாங்க. இப்போ அந்த பைக்கோட ஓனரை பிடிச்சிடறாங்க. அவருக்கு ஒரு 45 வயசு ஆகுது. அவர் வந்து ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இது உங்க பைக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவானதை கேட்குறாங்க. சார், இது என்னோட பைக்கு தான், இந்த பைக்கை என் வீட்டில் தான் இருக்குங்கிறாரு. சரி, ஓகே, இந்த சம்பவம் நடந்தப்போ இந்த பைக்கை நீங்கள் ஓட்டிட்டு போனீங்களா? டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இந்த பைக்கில் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சார், எனக்கு தெரிஞ்ச 2 பசங்க இருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி நீங்க ஒரு நாள் பைக் வேணும்னு என்கிட்ட வாடகைக்கு வாங்கிட்டு போனாங்க, அவங்க கிட்ட தான் சார் நான் கொடுத்தேன், ஒரு 1 or 2 hours மட்டும் பைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு. சரி, யார் அந்த 2 பசங்க கேட்டா முகமது மரூஃப் அண்ட் முகமது சொகைல்ங்கிற 2 பேர். சார், வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருப்பானுங்க இந்த பக்கம். சரி, ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு கேட்குறாங்கன்னு பைக்கை கொடுத்தேன். ஏன் சார், என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, உன் பைக்கை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செக்யூரிட்டி கார்டே அரண்டு போயிட்டாரு. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷிவானி சர்மாவை சுட்டு கொலை பண்ண அந்த முகமது மரூஃப் அண்ட் முகமது சொகைல் அப்படிங்கிற 2 சஸ்பெக்ட் வந்து உள்ள வர்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஷிவானி சர்மாவை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அந்த 2 பேரையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுக்கு ரொம்பவே சிரமம் கொடுக்கல. அடுத்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்குள்ளேயே இந்த 2 பேரையும் பிடிச்சி விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அந்த 2 பேர் என்ன சொல்றாங்க, சார், நாங்க பைக் வாங்கிட்டு போனது உண்மைதான், பட் நாங்க அந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்க டினை பண்ணிட்டே இருந்தா கூட, பட் இந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு இந்த பசங்க தான் அந்த பைக்கை எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறது இவங்க உடல் மொழியை வச்சும் அந்த பைக்கில் இவங்க ஓட்டிட்டு வர நேச்சரை வச்சும் ஈஸியா போலீஸ் நிரூபிச்சிட்டாங்க. இங்க பாருப்பா, நீங்க தான் பைக்கை ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, பட் எதுக்காக அந்த டீச்சரை சுட்டு கொலை பண்ணீங்கன்னு நீங்க காரணத்தை சொல்லுங்கிறாங்க. இந்த பசங்க 2 பேரும் டினை பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப இந்த பசங்க 2 பேரோட செல்போன் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கொலை நடந்தப்போ கரெக்டா அந்த இடத்துல தான் இவங்க செல்போன் சிக்னல் ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து இன்னொரு மிக முக்கியமான தடயம், ஒரு ஃபாரன்சிக் தடயம். இந்த 2 பேரும் தான் ஷிவானியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மேலும் உறுதிப்படுத்தப்படுது. அப்போ போலீஸுக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க 2 பேரும் வேலை வெட்டி இல்லாத பசங்க, ஒரு ஹிட்மேன் மாதிரி தான் தெரியுது. யாரோ ஒருத்தவங்க காசை கொடுத்து ஷிவானியை கொலை பண்ண வச்சிருக்கணும். பட் இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்ம நபர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இவங்களோட செல்போன் ரெக்கார்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது கொலை நடந்ததுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்து கொலை நடந்ததுக்கு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒரு நம்பர் கூட தொடர்ந்து பேசிட்டு இருந்தது தெரிய வருது. அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ஹுசைன் ஆராங்கிற 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு குடும்ப பெண்ணுக்கு சொந்தமான நம்பர்னு தெரியுது. ஹுசைன் ஆரா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து போலீஸ் அந்த பெண்ணோட பேரை பற்றி கேள்விப்படுறாங்க. அந்த பெண்ணுக்கும் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு, எதுக்காக இவங்க 2 பேரையும் ஹையர் பண்ணி ஷிவானியை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த ஹுசைன் ஆராங்கிற பெண்ணை வந்து விசாரணை கூட்டிட்டு வராங்க. அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, சார், நீங்க சொன்ன மாதிரி நான்லாம் எதுவும் கொலை பண்ண சொல்லல, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார், அதனால பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னா கூட இப்போ போலீஸ் அந்த செல்போன் பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம்.
ஓகே, 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா கூட பேசலாம். பட் எப்படின்னா அந்த கொலை நடந்தப்போ முன்னாடி இருந்து 2 பேரும் பேசுறாங்க, கொலை நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் பல மணி நேரம் பேசியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஹிட்மேன். ஹுசைன் ஆரா தான் இவங்கள்ட்ட சொல்லி சிவானியை கொலை பண்ண சொல்லியிருக்காங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ இந்த ஆதாரங்களை வச்சு அந்த மரூஃப் அண்ட் சொகைல்ங்கிற பசங்களை கன்ஃபரன்ட் பண்ணும்போது, சார் நான் ஒத்துக்கிறேன் சார், ஆமாம் சார் இந்த அம்மா தான் சார் கொலை பண்ண சொன்னாங்க, 3 லட்சம் ரூபா பணம் தர்றேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஹுசைன் ஆராக்கும் இந்த மரூஃப் அண்ட் சொகைல் 2 பேத்துக்கும் அவ்வளோ டைரக்டான கான்டாக்ட் கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி லிங்க் ஆனாங்க அப்படின்னா, ஹுசைன் ஆராக்கு 2 பேரை தெரியும், ராஜா அண்ட் சோட்டுங்கிற 2 பேரை தெரியும். அந்த 2 பேர் தான் மிடில் மேன் மாதிரி இருந்து இந்த 2 ஹிட்மேனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹுசைன் ஆரா சிவானியை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆள் தேடும்போது இந்த ராஜா அண்ட் சோட்டுங்கிற பசங்க என்ன சொல்றாங்க, எங்ககிட்ட ஒரு 2 ஹிட்மேன் இருக்காங்க, ஒரு 3 லட்ச ரூபா பணத்தை கொடு, கண்டிப்பா காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் இந்த மரூஃப் அண்ட் சொகைலை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ பல நாள் பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. கொலை அப்படிங்கிறது கிரைம்ல ஒரு உச்சகட்டமான கிரைம். அதுவும் சம்பந்தமே இல்லாம ஒரு 40 வயசு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு 23 வயசு ஸ்கூல் டீச்சரை எதுக்குப்பா ஆள் வச்சு சுட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிறத மோட்டிவ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெண்மணிக்கிட்டே கேட்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்னதான் மறுப்பு தெரிவிச்சுட்டே இருந்தா கூட இப்போ வேற வழியில் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் தான் சார் ஆள் வச்சு கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக பண்ணாங்கன்னா, இந்த ஹுசைன் ஆராங்கிற பெண்ணோட கணவர் பேர் முகமது ஷக்கீர். அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. பட் இவங்க தம்பதிகள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 குழந்தைகள் இருக்கு. பட் கொஞ்ச நாளாவே தன்னோட கணவர் முகமத்தோட நடவடிக்கையில இந்த ஹுசைன் ஆராங்கிற பெண்மணிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதாவது அடிக்கடி ஃபோன் பேசுறது, இப்படி ஃபோன் பேசிட்டு இருப்பாரு, அவங்க ஒய்ஃப் வந்தாலும் ஃபோனை கட் பண்றது, ஒரு அன்டைத்தில் திடீர்னு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி வெளியில போயிட்டு வருதுன்னு அவங்க கணவரோட நடவடிக்கையில பலவிதமான மாற்றங்கள் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் டீப்பா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவங்க கணவருக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பெண் ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிறது தெரிய வரதுனால இப்போ இந்த பெண்மணிக்கு பயங்கர கோபம் வருது. அந்த கணவர்கிட்ட கேட்டால் அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவரோட நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ பல நாள் தன்னோட கணவரை க்ளோஸாக பார்க்கும்போது ஒரு சோர்ஸ் மூலம் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, தன்னோட கணவர் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அந்த பெண்மணி கூட தனியாக ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாருங்கிற அளவுக்கு தகவல் தெரிய வரும்போது இவங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. சரி, இதுக்கு மேலே விட்டால் அந்த டீச்சர் தன்னோட கணவனை பிரிச்சுட்டு போயிடுவா, நம்ம வேற வழியில் கணவனை லூஸ் பண்ணிடுவோம், நம்ம கணவனை விட்டுட்டு குழந்தைகளோட தெருவில் அனாதையாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதனால தன்னோட மேரேஜை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தன்னோட பொசசிவ்னஸ்க்காகவும் தன்னோட கணவரை இன்னொரு பெண் கூட பங்கு போறதுக்கு ரெடியா இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காண்டியும் தன்னோட கணவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அப்போ அந்த பெண்ணை கொலை பண்ணிட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போதான் இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ராஜா சோட்டுங்கிற 2 நபர்கள் மூலமா இந்த ஹிட்மேன் அறிமுகமாகறாங்க. அவங்க 3 லட்ச ரூபாய் காசு கேட்குறாங்க. அந்த 3 லட்ச ரூபாய் ஏற்கனவே வித்ட்ரா பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இவங்க பிளான் என்ன அப்படின்னா, அந்த பசங்க ஒரு கை துப்பாக்கி வச்சிருக்காங்க, ஒரு நாட்டு துப்பாக்கிமாங்க, அதில் போய் சுட்டு கொலை பண்ணுற மாதிரி. அப்போ அந்த டீச்சர் எங்கே தங்கி இருக்காங்க, அவங்க எந்த வழியா ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது ஹுசைன் ஆராங்கிற பெண்மணி பக்காவா டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோ முதற்கொண்டு இந்த பசங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி என்னன்னா, அந்த பெண்மணி ரெட் கலரில் ஒரு ஸ்கூட்டரில் வருவாங்க, கரெக்டாக 9 மணிக்கு இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலையும் கொடுத்துட்டாங்க. இந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ஹிட்மேனும் அந்த டீச்சரை கொலை பண்ணுறதுக்கு பக்காவான ஒரு நாள் போடுறாங்க. ஸோ டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025 வெயிட் பண்ணுறாங்க. அந்த டீச்சரும் ஒரு பக்கம் வர்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் அப்படியே அந்த டீச்சரை ஃபாலோ பண்ணி போடுறாங்க. அந்த கிரைம் சீனுக்கு வரும்போது நான் 2 விதமான சோர்சஸ் படித்தேன். ஒரு சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பசங்க டைரெக்டாக டீச்சரோட கழுத்தில் துப்பாக்கியால் சுட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இன்னொரு சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீச்சர் ஹெல்மெட்டை கரெக்டாக சொல்லி சுட்டுருக்காங்க. சப்போஸ் அந்த ஹெல்மெட் அவங்க உயிரை காப்பாற்றினா மேபி நம்மளோட பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருமேனு. ஸோ எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஒட்டு மொத்தத்தில் அந்த டீச்சரை கழுத்தில் சுட்டுருக்கானுங்க. அப்படி சுட்டுட்டு நொடி பொழுதுல 2 பேரும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட, அதாவது மூல காரணம் அந்த ஹுசைன் ஆரா பிளஸ் இந்த கொலையை பண்ண 2 பேரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே டைத்தில் இவங்க 2 பேருக்கு மிடில் மேனா இருந்த அந்த ராஜா சோட்டு அப்படிங்கிற 2 பேரையும் போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த கேஸ் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைச்சா, இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத பலவிதமான திருப்பங்கள் அடுத்தடுத்து நிகழ ஆரம்பிக்குது.
இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த மரூஃப் அண்ட் சொகைல்ங்கிற நபரை இன்னும் டீப்பா விசாரிக்கிறாங்க. அப்ப என்ன கேட்கறாங்கன்னா, அந்த ஹுசைன் ஆராங்கிற பெண்மணி கொலை பண்ண சொல்லி டீடைல்ஸ் கொடுத்தாங்களா, உங்ககிட்ட என்ன டீடைல்லாம் கொடுத்தாங்கன்னு கேட்கறாங்க. உடனே இந்த பசங்க சொல்றாங்க, ஆமா சார், அந்த பொண்ணு எந்த பக்கம் வருவா, எப்படி வருவா, எந்த கலர் ஸ்கூட்டர்ல வருவா எல்லாம் சொன்னாங்க சார், அந்த பொண்ணோட போட்டோ கூட கொடுத்தாங்கன்னு இந்த ஹுசைன் ஆராங்கிற பெண்மணி இந்த ஹிட்மேன் கிட்ட என்னெல்லாம் டீடைல் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. உடனே இந்த போலீஸ் அப்படி பார்த்துட்டு வராங்களே, இந்த டீச்சரை தான்ப்பா நீ கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு போட்டோ கொடுத்துருப்பாங்களே, அந்த போட்டோவை போலீஸ் பார்த்தாங்கல்ல, அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க, மிரண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த 2 ஹிட்மேனையும் சொல்றாங்க, டே முட்டா பையல்களா, நீங்க என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த பெண்மணி கொலை பண்ண சொல்லி கொடுத்த டீச்சரோட போட்டோ வேற, நீங்க வேற யாரோ ஒரு அப்பாவி பெண்ணை கொலை பண்ணிருக்கீங்கடா, மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டிடா, தப்பான ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி சொல்ற வரைக்கும் இந்த 2 ஹிட்மேனுக்கும் தெரியாது தான் ஒரு தப்பான ஒரு டீச்சரை சுட்டு கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. ஸோ இனிஷியலா போலீஸ் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த சிவானிங்கிற டீச்சருக்கும் இந்த ஹுசைன் ஆராங்கிற பெண்மணியோட கணவருக்கும் தான் தொடர்பு இருந்துச்சு, ஏதோ இல்லீகல் அஃபேர் சுட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா இந்த கேஸ்ல போலீஸை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பட் போலீஸ் இன்னும் டீப்பா விசாரிக்கிறாங்க, இந்த ஹுசைன் ஆராங்கிற பெண்மணியோட கணவருக்கு யாரு கூட தொடர்பு இருக்குன்னு பார்த்தா, ஓகே, அந்த நபருக்கு ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு டீச்சர் கூட தான் தொடர்பு இருக்கு. பட் அந்த டீச்சர் வந்து சிவானி கிடையாது. அந்த டீச்சரோட உடல் அமைப்பும் இந்த சிவானியோட உடல் அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கு. 2 பேரும் ஒரே பாதையில தான் ஸ்கூலுக்கு போறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ரெட் கலர் ஸ்கூட்டர்ல தான் போறாங்க. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2 பேருமே வேற வேற ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த கரெக்டா அஃபையர்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டீச்சரோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு அன்னைக்கு லீவ் போட்டாங்க. அந்த டீச்சரும் இந்த சிவானி எந்த ஸ்ட்ரீட்ல டெய்லி ஸ்கூலுக்கு போவாங்களோ அதே ஸ்ட்ரீட்ல அதே ரெட் கலர் ஸ்கூட்டர்ல வருவாங்க, அதே மாதிரி சாரி கட்டிட்டு அதே ஸ்ட்ரக்சர்ல தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு சம்பந்தப்பட்ட நாள் வந்து இவங்களோட இன்டெண்டட் டார்கெட், அதாவது எந்த டீச்சர் கொலை பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த டீச்சர் வந்து உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டதுனால இவங்களுக்கு தெரியாது. இந்த 2 ஹிட்மேனும் அந்த ஸ்ட்ரீட்ல வெயிட் பண்றாங்க. அப்போ இந்த சிவானியோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, அவங்களும் அதே ஸ்ட்ரீட்ல வர்றாங்க, அதே ரெட் கலர் சூட்டர், அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த டீச்சரை தான் நம்ம கொலை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு சோர்ஸ்ல அவங்க ஹெல்மெட்டை கழட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஃபேஸை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. பட் உண்மையிலேயே இவங்களை தான் நம்ம கொலை பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரிஜினல் டார்கெட்டை விட்டுட்டு தப்பா இருக்கிற ஒரு அப்பாவி டீச்சரை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இப்போ இந்த தகவலை ஒரிஜினலாக டார்கெட் பண்ணாங்களா, அந்த டீச்சர்கிட்ட போய் சொன்னாங்க, அந்த டீச்சர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போதான் தெரியுது உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, சிவானியோட நிலைமையை தான் கடைசி வரைக்கும் எதற்கு மரணிக்கிறோம் அப்படின்னு தெரியாமையே போயிருக்காங்க. அதுவும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கர். ஈவன் அவங்க டீச்சரா கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு வந்ததோட மட்டுமல்லாம அவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கூட எழுதிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்காங்க. தான் வாழ்க்கையில ஒரு IAS ஆபீசர் ஆகணும்ட்டு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்தா கூட ஒழுக்கமா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை நோக்கி வச்சிருக்கோம், அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்க அந்த டீச்சர் தான் எதுக்கு சாகுறோம் அப்படின்னு தெரியாமையே மரணம் அடைஞ்சது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸ்ல என்னதான் தவறான ஒரு டீச்சரை கொலை பண்ணா கூட கொலை தானே. அதனால ஹுசைன் ஆராங்கிற இந்த கொலைக்கு மூல காரணமா இருந்த அந்த பெண்மணியும் ஆக்சுவலா கொலை பண்ண ஹிட்மேன் மரூஃப் அண்ட் சொகைல், இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு அகைன்ஸ்டா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ற வேலையில போலீஸ் இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் இதுல மிடில் மேனா இருந்த அந்த ராஜா சோட்டு அப்படிங்கிற அந்த 2 பேரையும் போலீஸால பிடிக்க முடியல. கண்டிப்பா சீக்கிரமா பிடிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் கிடைக்குது. அதாவது எந்த துப்பாக்கியை வச்சு சுட்டு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி வந்து நேரா பார்த்தார்ல, அவரு சொன்ன தடயம். அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சிகள், அதாவது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு விவசாயி என்ன சொல்லியிருக்காரு, 2 பேர் வந்தாங்க, இந்த கலர் பைக்ல யமஹா பைக்ல வந்து கொலை பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியுது. அந்த டைம்ல வச்சு சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 2 பேரும் இந்த பைக்கை ஓட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த பைக் யாருக்கு சொந்தமானது, அந்த ஓனர் என்ன சொல்றாரு, இவங்க தான் வாங்கிட்டு போனாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அழகா லிங்க் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி செல்போன் ரெக்கார்டை வச்சு அந்த ஹுசைன் ஆராங்கிற பெண்மணி தான் இதுக்கு மூல காரணமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான டிஜிட்டல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா கிளைம்லயும் ஒரு ரேரான விஷயமா பார்க்கப்படுது. அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு தப்பா ஒரு நபரை போய் இவனை தான் கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா ஒருத்தரை கொலை பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். பட் அதுக்காக அது நடக்காத விஷயம்னு சொல்ல மாட்டேன். நம்ம சேனல்லே 2-3 கிரைம் வந்து நான் அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் ஒரு 2 கேஸ் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், டைம் கிடைச்சா பாருங்கள். இந்த மிஸ்டேக்கட் ஐடென்டிட்டியில் ஒன்று வந்து ஃபாரின் கேஸ், இன்னொன்று வந்து யூகேல நடந்தது. ரெண்டுமே வேற லெவல் ட்விஸ்டட் கேஸ். அதோட தம்ப்லைன் மேபி லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த கேஸையும் பாருங்கள். அதுவும் இதை விட பயங்கர ட்விஸ்டடாக இருக்கும். உண்மையிலே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த சிவானிங்கிற பெண்ணுக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி சாரி. அதுவும் வந்து ஜென்ரலாக குற்றம் செஞ்சவங்க வந்து மரணிக்கிறாங்க அப்படின்னா மரணம்ங்கிறது வேதனையான விஷயம், கொலைங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் அப்படி இருந்தாலும் ஓகே, தப்பு பண்ணிட்டான்ப்பா, அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் இருக்கும். பட் எந்த தப்பும் செய்யாமல் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு அப்பாவி பெண்ணை, தான் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்க அப்பாவி பெண் எதுக்கு மரணிக்கிறோன்னு தெரியாமையே மரணிச்சது வந்து உண்மையிலேயே ரொம்ப சேடான விஷயம் தான். இந்த மாதிரி கேசஸ் நம்மளுக்கு என்ன உணர்த்துது? லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோங்கிறது தெரியாது. இன்னும் எவ்வளவு மணித்துளிகள் நம்மளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படியும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிற கொஞ்ச நாளில் நம்மளும் ஹாப்பியாக இருந்துட்டு மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி வழக்கம் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கர இம்பாக்டாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு இடத்துல ஃபீல் பண்ணியிருப்போம்ல. இப்போ ஏதோ ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். என்னடா வாழ்க்கை, நேற்று நல்லா இருந்தாரா, இன்னைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரா, மனுஷ வாழ்க்கையே நிலை இல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஒரு 2 நாள் இருக்கும் நம்ம லைஃப் நார்மல் லைஃபுக்கு வர்றது. இந்த மாதிரி வழக்குகள் எனக்கு அதை தான் உணர்த்துது. ஆக்சுவலி உண்மையிலேயே நம்மளுக்கு எவ்வளோ நாள் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாது. இருக்கிற கொஞ்ச நாளில் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் நம்மளும் சந்தோஷமாக மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம். ஸோ நான் ஏற்கனவே ரெஃபர் பண்ண அந்த 2 கேஸையும் வந்து மறக்காமல் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் நம்ம வியூவர்ஸுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.